ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவேல் என்பவர் ஒரு ஆசாரியன் மட்டும் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நாளின் நிமித்தம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். The day of the Lord is very near. எல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி இயேசு வருகிறார்னு சொல்லிட்டு. சிலர் என்ன செய்தாங்க, இது கட்டுக்கதையில், இது மாதிரி புராணம் போல் ஏதோ பல வருஷக்கணக்காக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சீக்கிரத்தில் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் வெரி சூன். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார், இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அதை பற்றி தான் இந்த யோவேல் தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது ஒரு தேசத்தில் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, அதாவது ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாய் தவறுகள் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய சட்ட திட்டங்களை கை கொள்ளாமல் தவறுகள் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா தண்டிக்கிறார். தண்டிக்கும் பொழுது என்னன்னாக்கா வெட்டு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சத்தை அனுப்புகிறார், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி அனுப்புகிறார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் பயங்கரமாக, அதாவது எத்தனையோ பாடி சரியாக ஒன்றும் தோண்டி கூட எடுக்க முடியல, அவங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம் வந்திருக்குது. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னாக்கா ஜனங்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், விக்கிர ஆராதனை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்கே பார்த்தாலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாலியல் புகார், குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு பாலே கிடைக்கல, ஆனால் பாலியல் புகார் பற்றி இந்த தினமும் செய்தித்தாள்களையும் மீடியாவில் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் விக்கிர ஆராதனையில், அதாவது அதை ரொம்ப வெறியோடு காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்வார்னாக்கா இது மாதிரி வெள்ளத்தை அனுப்புவார், பஞ்சத்தை அனுப்புவார், வெட்டிக்கிளிக்கு அனுப்புவார், அக்னி அனுப்புவார். அக்னி அனுப்பி ஜனங்களை தண்டிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆசாரியர்கள் என்ன செய்யணாக்கா, இது மாதிரி தீர்க்கதரிசிகள் என்ன செய்யணும், இந்த கடைசி காலத்தில் இந்த லாஸ்ட் நாளில் நம்ம என்ன செய்யணாக்கா ரட்டுடுத்தி புலம்ப வேண்டும். நம்ம இதெல்லாம் போடுறதுக்கு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கு இதெல்லாம் காலம் இல்லை. இந்த ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, நரகத்துக்கு நேராக இந்த ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, பரலோகத்துக்கு நேராக இவர்களை திருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், ரட்டுடுத்தி புலம்ப வேண்டும். பலிபிடத்தின் பணிவிடைக்காரரே அலற வேண்டும். என் தேவனுடைய தொண்டரை நீங்கள்லாம் செய்யணும், ஆலயத்தில் பிரவேசித்து ரட்டுடித்து உள்ளாய் ராக தங்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் யோவேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தில் விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்தமான உபாசனால நியமிக்க வேண்டும். நாம் என்ன வேண்டும், கடைசி காலத்திலே நாம் உபாசிக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்குறாரு, ஆனால் உபாசி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ரொம்ப மோர் எஃபெக்ட், அதிகமாக வல்லமை உண்டு. நாம் உபாசி ஜெபிக்க வேண்டும், அழுகையோடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், புலம்பி ஜெபிக்க வேண்டும், முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும். இந்த கடைசி காலத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், நாம் தேட வேண்டும், பரிசுத்தமான உபாசனை நியமிக்க வேண்டும், விசேஷித்த ஆசரிப்பை கூற வேண்டும், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் கர்த்தரின் ஆலயத்திலே கூடுகரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதாவது எப்படின்னா அப்படி கூப்பிடும் பொழுது தான் ஆண்டவராக இயேசு என்ன செய்வார், அதாவது சீயோனிலே, இஸ்ரேலிலே, இந்தியாவிலே நாம் என்ன செய்யணும், எக்காலம் ஊத வேண்டும். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சவிமா இருக்கிறது. அதாவது அவருடைய நாள் வெறி சவிமா, அது இருளும். அந்த நாள் எப்படிப்பட்டதுனாக்கா கர்த்தருடைய நாள் இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள்,
அதாவது அப்படிப்பட்ட மோசமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? இப்பொழுதே ரைட் நோ நம்ம என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வசனங்களில் நாம் இருதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அதாவது ரியல் டிபெண்டன்ஸ், உண்மையாய் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்தென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதனை செய்தது போல நாம் கடைசி காலத்திலே பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு ஓட வேண்டும். அதாவது நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் மன உருக்கமுள்ளவர், சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனசாப்படுகிற. ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? நம்மில் இரக்கம் வைப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எக்காலத்தை நாம் ஊத வேண்டும். பரிசுத்தமான உபாசனை நியமிக்கத்தான் நம்முடைய குடும்பத்திலும் நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் இன்னுமாய் கூட நம்முடைய சபையிலும் நாம் நேரமாய்க்க நம்முடைய வீட்டிலும் என்ன செய்யணும்? பரிசுத்தமான உபாசனை நியமிக்க வேண்டும். ஜனங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். முதியோர்களை சேர்க்க வேண்டும். குழந்தைகளை சேர்க்க வேண்டும். அதாவது மணவாளன் தன் மறையையும் மணவாளி தன் மறைவையும் விட்டு புறப்படுவர்களாக. அதாவது இப்படியெல்லாம் நம்ம திரும்புது ஆண்டவர் என்ன செய்வார்? தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அவர் ரட்சித்து மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு தேசம், அதாவது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனப்படியாக சொல்லுகிறது, தேசமே, இந்திய தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யார். இப்படி நாம் அழுகையோடும் புலம்போடும் உபாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து மனம் திரும்பும் பொழுது நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த நம்ம தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம் என்று என் ஜனங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இவ்விதமாய் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவது மட்டுமில்லாமல் அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இதுல நமக்கு என்ன தெரியுது? நம்ம அந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை நம்ம உதறி தள்ளிவிட்டு என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக இருப்பது போல நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். நம்மளை அசுத்துக்காக அவர் அழைக்கவில்லை, பரலோக ராஜ்யத்துக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அதாவது நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் திருப்ப வேண்டும். அவர்களை விக்கிர ஆராய்ந்து நாம் திருப்ப வேண்டும். விபச்சாரத்திலிருந்து திருப்ப வேண்டும். வேசித்தனத்திலிருந்து திருப்ப வேண்டும். பாலியல் தொல்லையிலிருந்து அவர்களை திருப்ப வேண்டும். இப்படி ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது அவர்களும் அதாவது பரிசுத்தமாக இருப்பார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய இந்திய தேசத்துக்கும் அது சேமத்தை கொண்டு வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை கூட்டி பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு சாமி ஆஸ்வதிப்பாராக. இப்படி கண்கள் மூடி ஜெபிப்போம். ஜீவனில் நீங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு சோதிக்கிறாஜா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே கூட தகப்படும் சோதரம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து கூட தகப்படும் சோதரம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வஸ்திரங்களில் இருதயங்களை கிழித்து கொண்டு வானத்துக்கு நேராக நோக்கி பார்க்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு நீர் போதித்தீர். அதற்காக நன்றியோடு சோதிக்கிறார். கடைசி நாளிலே நாங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருந்து காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரே மனம் திரும்பி உண்மையான ரியல் ரிப்பெண்டன்ஸ், உண்மையான ஆண்டவரே மனம் திரும்புவதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் சேமத்தை கொண்டு வர நாங்கள் பரிசுத்தமாக ஜெபிக்க உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி ஆஸ்வதித்து கொடுக்க முடியாது நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக.